நீதிபதியோடைய அந்த மனநிலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இடம் சார். எப்பவுமே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா நீதிபதியினுடைய வேலை அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை. அ ஒரு தீர்ப்ப எழுதுற போது, ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை குடுக்குறாங்களோ, இல்ல மரண தண்டனை குடுக்குறாங்களோ, அத எழுதுற நேரத்தில என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் ஒரு நம்ம சரியா தான் செய்றோமா? அப்படின்னு ஏன்னா மனிதனுடைய ஜட்ஜ்மெண்ட் தானே. ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு எரர். அது அவங்களுக்குமே மனசுல இருக்கும். ஆனா தன் முன்னாடி கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு சாட்சியங்களுடைய அடிப்படையில ஒன்றை பார்க்கின்ற பொழுது, இப்படித்தான் தீர்ப்பு குடுக்குறோம்னு எழுதச்சே, அதுக்கு ஒரு பெரிய அசாத்தியமான மன உறுதி வேண்டும். அந்த அளவுல இவ்வளோ மன உறுதியோட இந்த ஒரு தீர்ப்ப சமூகத்துக்கு சட்டம் ரொம்ப கடுமையா இந்த மாதிரியான விஷயங்கள பார்க்கும். கருணை என்ற பேர்லயோ, அந்த நேரத்தில ஒருத்தர் அழுதுட்டாங்க அப்படின்றதுக்காகவோ கூட, தயவு தாட்சணியம் இல்லாமல் ஆ இந்த நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்புகள தொடும் அப்படின்றது செம்மல் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நீதிபதி செம்மல் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்ப வந்து நம்ம ரொம்ப தலைவணங்கி ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.